வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் ரங்கோலி பார்க்க போகிறோம். இது நான் சின்ன சைஸ் பீட்டில் தான் பண்ணியிருக்கேன், 3mm. நீங்கள் பெருசாக வேணும்னா பெரிய சைஸ் பீட்லேயும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே இது அப்படியே கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீட்ஸோட சைஸை மாற்றிக்கோங்க. சீட் பீட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் சின்ன சைஸாக கிடைக்கும். நான் 3mm பண்ணாலும் இந்த சைஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 10 பீடு ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன் ஒயிட் கலரில். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதை வந்து ஒரு கார்னரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். 10 பீடையும் ஒன்றா அப்படி நாட் போட்டுட்டேன். ஒரு சைடு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஸோ அதனால் எண்டில் போட்டுக்கலாம். இந்த எக்ஸஸ் ஒயரை நான் லேட்டராக கட் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு ஒயரை வந்து நெக்ஸ்ட் பீட் கூட ஜாயின் பண்ணிக்குவோம். ஒர்க்கிங் ஒயரை நெக்ஸ்ட் பீட்டில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது சரியாயிடும். கோணலாக இருக்குன்னு பார்க்க வேணாம். அந்த எண்டில் வந்து நம்ம ஃபுல்லாக முடிக்கும் போது அது கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு பிளாக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 10 ஒயிட் பீடு. என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் ஆப்ஷன் தான். நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பிளாக்கு, 10 ஒயிட் பீடு, அகெயின் 1 பிளாக்கு, அகெயின் 1 ஒயிட்டு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயிட்டை விட்டுட்டு செகண்டில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா பிளாக்கு டாப்பில், அந்த பிளாக்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக புல் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பிளாக்கில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நான் அகெயின் ஒரு 10 ஒயிட் கலர் பீட் போட்டிருக்கேன். இந்த ஒயிட் கலர் பீடை வந்துட்டு இங்கே கீழே இருக்குல்ல பிளாக் கலர், இதை வந்து இதில் க்ராஸ் பண்ணுவோம். ஒயரை வந்துட்டு இந்த பிளாக் கலரில் நம்ம கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து நம்ம புல் பண்ணோம்னா நமக்கு இந்த சைடு ஒரு பெட்டல் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பெட்டல். ஃபஸ்ட்டு மட்டும்தான் இப்படி இருக்கும். அடுத்தெல்லாம் வந்துட்டு நம்ம பாதி பாதியாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த பிளாக்கில் க்ராஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒயரை வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிற பீடில் நம்ம கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு பீட் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒவ்வொரு பீடாக நம்ம போகணும். ஸோ இந்த பிளாக்குக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு இருக்கிற ஒயிட்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக புல் பண்ணிக்குவோம். அப்போ தான் வந்து நமக்கு இங்கே வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும், பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுறோம், நெக்ஸ்ட் பெட்டல் போடுறோம். இந்த ஸ்டெப் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளாக்கு, 4 ஒயிட் எடுத்திருக்கேன். அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 ஒயிட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. 5th and 6th பீடில் நம்ம க்ராஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும். இப்படி நமக்கு கனெக்ட் ஆகும்.
இந்த 4க்கு அப்புறம் 5 6 லெஃப்ட் சைடில் 2 பீடில் க்ராஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து அப்படியே ஒரு 4 பீடு ஒயிட் பீடு, ஒரு பிளாக்கு, அகெயின் ஒன்று ஒயிட்டு. இதில் வந்துட்டு ஒயிட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிளாக்கில் க்ராஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மேலேருந்து கீழே வந்துக்குவோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா புல் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாக்கில் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு ஒயரை இழுத்திங்கன்னா டைட்டாக ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் 10 ஒயிட் பீட் ஆட் பண்ணிக்கணும். இந்த பிளாக்குக்கு அப்புறம் இதை வந்து நம்ம கீழே இருக்குல்ல பிளாக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம்ல, அதில் ஜாயின் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக புல் பண்ணிட்டு இங்கே அப்படியே நம்ம நெக்ஸ்ட் பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம 3rd ஒயிட்குள்ளார போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பெட்டலாக ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணும்போதுட்டு ஒரு பிளாக்கு 4 ஒயிட்டு, அகெயின் 4 ஒயிட்டு 1 பிளாக் 1 ஒயிட்டுன்னு பண்ணோம். இந்த சைடு சேர்க்கும் போதுட்டு 10 ஒயிட் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் பெட்டல் பார்க்கலாம். ஒன் பிளாக் 4 ஒயிட் 1 2 3 4. டென் ஒயிட்டு இதை வந்து கீழே இருக்கிற பிளாக்கில் ஜாயின் பண்ணணும். ஸோ இப்படியே இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சுற்றி 9 இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்போ 10th ஒன் போடுறோம். நம்ம சென்டரில் 10 பீடு எடுத்திருந்தோம். ஸோ அதனால் இது லாஸ்ட் ஒன். நம்ம எவ்வளோ பெரிய சர்க்கிள் நமக்கு சென்டரில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே போல் தான் லெஃப்ட் சைடு எப்போதும் போல் ஜாயின் பண்ணியாச்சு. எப்போதும் 10 பீட் போடுவோம். பட் இந்த தடவை லெஃப்ட் சைடில் ஜாயின் பண்ண மாதிரியே ரைட் சைடில் இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த சைடு 4 ஒயிட் பீட் எடுத்துட்டேன். இந்த சைடு நம்ம 4 பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 6ல் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ
இன்னொரு 4 பீடு ஆட் பண்ணி இந்த பிளாக் கலரில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை போட்டு நம்ம எந்த பிளாக்கில் இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இதுக்கு உண்டான பிளாக்கில் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன்னா நம்ம இதை ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு இங்கே கன்ஃபியூஷனாக இருக்கும் எந்த பிளாக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக நம்ம இந்த 10th பிளாக்கில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணிடக்கூடாது, கவனமாக இருந்துக்கோங்க. நல்லா டைட்டாக புல் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இங்கே நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் கட் பண்ணாத ஒயரை விட்டுருக்கேன். அதோடு சேர்த்து நாட் போட்டுட்டு ஒயரை 2-3 பீட்குள்ளரை விட்டு எடுத்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ரொம்ப ஈஸியான ரங்கோலி தான். ஒரு 1/2 hour to 45 minutesக்குள்ளே முடிச்சிடலாம். பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.